பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதபுனா லஹு ஃபில் அல்வாஹி. நாம் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலகையில் எழுதினோம். மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவிலிருந்தும், மௌஇதத்தன், உபதேசமாகவும், வ தஃப்சீரன் லிகுல்லி ஷைஇன், அனைத்து வஸ்துக்களுக்கும் விளக்கமாகவும் எழுதி வைத்தோம். ஃபகுதுஹா பிகுவத்தின், அவற்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். பிகுவத்தின், உங்களுடைய ஆற்றலை கொண்டு. அதை எப்படி பேண வேண்டுமோ அந்த முறையில் அந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுர் கௌமக, இன்னும் உங்கள் உம்மத்துகளுக்கு நீங்கள் ஏவுங்கள். யஹுது பிஅஹ்ஸனிஹா, அதில் மிக அழகானவற்றை எடுத்து செயல்படும்படி ஏவுங்கள். சஉரீக்கும் தாரல் ஃபாஸிகீன், இதை மறுக்கக்கூடிய பாவிகளின் நிலையை, அவர்கள் தங்கும் இடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த இடத்துல என்ன பொருள்? வகதபுனா லஹு ஃபில் அல்வாஹ், நாம் அவர்களுக்கு பலகையிலே எழுதி வைத்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌராத் வேதத்தை ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தான் என்றால், பலகையில் எழுதப்பட்ட நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தான். இப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூறினார்கள், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தங்கள் கல்பிலே வைத்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை உடனே பின்பற்றி பேப்பர்களிலோ, அது இந்த ஓலைகளிலோ, பலகைகளிலோ, எலும்பு துண்டுகள் இப்போ என்ன இருந்துச்சோ அதை எழுதி வைத்துக் கொண்டார். சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார். ஆனால் தௌராத் வேதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியே பலகைகளில் எழுதப்பட்டதாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 10 பலகைகள் என்று கூறுகிறார்கள், சிலர் 12 என்று கூறுகிறார்கள், சிலர் 7 அப்படின்னு சொல்றாங்க. இந்த பலகைகள் வந்து சொர்க்கத்தில் உள்ள இலந்தை மரத்தினால் செய்யப்பட்ட பலகையா இருந்துச்சு என்று சிலர் கூறுகிறார்கள். சில பேர் இல்லை, விலை உயர்ந்த மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட பலகை என்று கூறுகிறார்கள். வானத்திலிருந்து அப்படியே அந்த பலகையில தௌராத் முழுதாக எழுதப்பட்டு கீழே இறங்கி வந்துச்சு. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அதை தூக்கி கொண்டு சென்றார்கள். மொத்தம் அந்த பலகை, ஒரு பலகை 12 அடி நீளமுடையதாக இருந்தது. சில கூறுகிறார்கள் 10 அடி நீளமுடையதாக இருந்தது ஒவ்வொரு பலகையும். அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் தங்கள் உம்மத்திடத்திலே செல்லும்படி அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். இதான் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வரைந்த கதை. தௌராத் ரொம்ப நீளமான ஒரு வேதம் அது. அதனால அது யாருமே அந்த குர்ஆனை தௌராத்தை முழுமையாக ஹிஃப்ஸ் பண்ண முடியல. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உஸைர் அலைஹிஸ்ஸலாமையும் தவிர வேற யாரும் தௌராத்தை முழுசா ஹிஃப்ஸ் பண்ண முடியாதான், முடியலையா? ஒரு பகுதி வேணா மனப்பாடம் பண்ணலாம், முழுமையாக யாரும் அதை மனப்பாடம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப பாரதூரமான விஷயமாக இருந்துச்சு. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அதில் அனைத்து வஸ்துக்களையும் நாம் எழுதியிருந்தோம். மார்க்கத்தில் என்னென்ன தேவையோ அத்தகைய அனைத்து விஷயங்களையும், இன்னும் மனிதன் நல்லொழுக்கமாக வாழ்வதற்குண்டான உபதேசங்களையும், ஒவ்வொரு வஸ்துடைய விளக்கங்களையும் எழுதி வைத்திருந்தோம். என்னென்ன வஸ்துக்கள் அவர்கள் வாழ்க்கையில தேவையோ, சட்டத்திட்டங்கள் என்ன தேவையோ அதையும் விளக்கமாக நாம் எழுதி வைத்திருந்தோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வரக்கூடிய செய்தி,
இஸ்லாத்தை பற்றிய செய்தி, சஹாபாக்குடைய தன்மைகள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் எழுதி வச்சிருந்தாங்க இதுல தௌராத்துல. முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமா பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத் ذلك مثلهم في التوراة. தௌராத்தில் அல்லாஹ் ஜல்ல தஆலா சஹாபாக்களுக்கு என்ன உதாரணம் கூறியிருந்தால், அவருடைய சஜிதா செய்த அடையாளங்கள் அவருடைய முகத்திலே ஜொலிக்கும். சஜிதா செய்த அடையாளங்கள்னா அல்லாஹ்வை பணிந்த அடையாளங்கள், முகத்தை பார்த்தாவே அல்லாஹ்வுடைய பணி உள்ள மக்களாக தெரியும். சஜிதா செய்த அடையாளம் சஜிதா செஞ்சு நெத்தியில காய்ச்சி போயிருது, அந்த காய்ச்சி போன அடையாளம் இல்லை. அது நெத்தி வச்சு பேச்சதான் காய்க்கும். சும்மா சாதா சஜிதா செஞ்சா யாருக்கு காய்க்கும்? சாதாவா சஜிதா செஞ்சா காய்க்காது. நெத்தியை பாயில வச்சு தேய்க்கணும், கொஞ்சம் மேலே கீழே தேய்ச்சிட்டே இருந்தால் அடிக்கடி தேய்ச்சிட்டு இருந்தால் காய்ச்சிடும். அந்த அடையாளம் அல்லவை. சீமாவும் பி உஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். சஜிதாவுடைய விளைவினாலே அவர் முகத்தில் ஏற்பட்ட அடையாளங்கள், அப்படியே முகம் ஜொலிக்கும். அவன் கண்ணங்கரையும் இருப்பார் ஒரு ஆள். ஆனால் அல்லாஹ் வணங்க நல்லடியாராக இருப்பார்னு வைங்களேன், ஒரு முகத்தில் ஒரு 100 ஜொலிக்கும், 100 பிரகாசமாக இருக்க முடியாது. கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே, அப்படி பார்க்கும்போதே நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமா, முகத்தில் ஒரு ஜோதி வருது பார்த்தீங்களா நல்லடியார்களுடைய முகத்தில். இதே பாவிகள் குற்றவாளிகள் இருக்காங்க, அவன் வெள்ளையே இருந்தாலும் சரிதான், அவன் மூஞ்சி எப்படி இருட்டடிச்சு போய்க்கிறது, பார்க்கவே எள்ளும் கொள்ளும் வெடிக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அசிங்கமாக இருக்கும். அந்த முகத்தில் ஒரு ஜோதி இருக்காது. மரணித்தவரை கூட நீங்க பார்க்கலாம், கண்ணங்கரையில் இருப்பார் ஒரு ஆள், மூத்தா போயிருப்பாரு. நல்லடியாரா இருந்தால் அந்த முகத்தை அப்படியே பிரகாசமா இருக்கும், முகம் அப்படியே ஜொலிக்கும். எல்லையா இருந்தா கூட மூத்தா போயிட்டான்னா, அவன் குற்றவாளியா இருந்தா முகத்துல அவ்வளவு பிரகாசம் இருக்காது. அப்ப அந்த அடையாளம் சொல்றான். இந்த தௌராத்திலே சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் என்று கூறுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நான் பள்ளிக்கூட மாணவிகளை பார்க்குறேன்னே, ஸ்கூல் பிள்ளைங்க, 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வருதுங்க. 50 பிள்ளைங்க ஒரு கிளாஸ் வெளியே வருதுங்க. நீ நின்று பார்த்துட்டு எது முஸ்லீம் பிள்ளைங்க நல்லா கண்டுபிடிச்சிடலாம். இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நியமத்து. இன்னைக்கு காஃபிர் பிள்ளைங்கலாம் கருப்பா இருக்குதுங்க, முஸ்லீம் பிள்ளைங்க வெள்ளையா இருக்குன்னு இல்லை. நீ வேணா சேரி பகுதிகளில் வேணா தாழ்த்தப்பட்டு ஜாதி கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, அப்படிலாம் இல்லாமல் நீ நகர்ப்புறங்கள்லேயே பாரு, நல்லா வெளியேன்னு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீ தேடி பார்த்தான்னா எல்லா பிள்ளையும் வெளியா இருக்கிறாங்க ஒரே மாதிரி. அப்பவே நீ தேடி பார்த்தா முஸ்லீம் பிள்ளைங்க யாரும் சரியா தெரியும், கரெக்டா தெரியும், அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பள்ளிக்கூடத்துல இஸ்லாமிய ஃபங்க்ஷன் ஒன்று, கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல கிறிஸ்துவ ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. நல்லா 3000 பேர் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்கூல், அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். அங்கே இந்த மாதிரி பயான் செய்யறதுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு கிறிஸ்துவர் பாதிரியார்களை 3 பேர் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர், ஹிந்து அறிஞர் அவர் ஒருத்தர், முஸ்லீமுக்கு என்னை ஆலிம் சாஹிப் யாரை கூப்பிட்டுருக்காங்க, என் பேர் யாராவது சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டாங்க, கார் அமைச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? போனா முதல்ல ஹிந்து அறிஞரை பேச சொன்னாங்க. பேச சொன்னா அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு இந்து மதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியும். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு இந்து மதத்தை பற்றினா என்ன சொல்றதுக்கு, அறிவுரைகள் என்ன? அவர் வந்துட்டு சைவ சித்தாந்தம் என்பது என்னவென்றால் அப்படின்ட்டு, அத்வைதம் என்றால் என்ன, துவைதம் என்றால் என்ன அப்படின்னு இது மாதிரி நம்ம பேசுறா. ரொம்ப தத்துவங்களா பேசாரு, எல்லாம் தூங்குறாங்க. சின்ன பிள்ளைங்க பாவம், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க, 10, 11, 12 வயசு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ்லேருந்து 10 வயசுலேருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க போல தெரியுது. எல்லாம் உட்காந்துருக்காங்க, வெயிலில் உட்கார வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. இவர் போய் நின்று ஒரு 1/2 மணி நேரம் அறுத்து முடிச்சார். சார் எல்லாம் கை தட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த டீச்சர் அம்மா, ஹெட் மிஸ் எல்லாம் கை தட்டினாங்க. அவ்வளோ கட்டி போயிடுச்சு முடிச்ச உடனே எல்லாம் கை தட்டுங்க. சரி, எல்லாம் கடன்னு கை தட்டி வச்சாங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது என்னை கூப்பிட்டாங்க.
நான் 20 நிமிஷம் தான் என்ன பேசணும்பா. ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைங்க எல்லாமே கைத்தட்டுறாங்க, ஒட்டுமொத்த பிள்ளைங்க. இவங்க கைத்தட்டுன்னு சொல்லவே இல்லை. சர்க்காருடைய பிச்சை. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கைத்தட்டுறாங்க, எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் எதிர்த்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர் உட்காந்து சாதாரண செய்திகள் தான் சொன்னேன் அந்த பிள்ளைங்களுக்கு. நான் உணர்ச்சி வசமா சொன்ன அந்த பிள்ளைங்களை எல்லாம் கைவிதாயிருச்சுல, சாமத்தட்டு தட்டுறாங்க எல்லாரும். அது பயானம் செஞ்சு முடிச்சதோட பார்த்தோம்னா எல்லாரும் எந்திரிச்சு வந்து சாமத்தட்டு தட்டிட்டாங்க. அந்த டீச்சரம்மா ஹெட்மிஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போய், நான் டீச்சருங்க அறிவுரை சொன்னேன். அந்த ஸ்கூல் டீச்சருங்க எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி டீச்சர் தான் பேச டாபிக் தான், வேற எதுவும் இல்லை. இஸ்லாமிய அடிப்படையில் மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட எப்படி பழகணும், ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்படி பழகணும், இந்த மாதிரி பழனா எதிர்காலம் எப்படி சொல்லிக்கும், இதுதான் பேசணும். மாணவ பருவம் என்பது எப்படி நம்ம நடந்து கொள்ள, ஒழுக்க முறைகள் என்ன அப்படின்னு நம்ம ஆசிரியருக்கு சொன்ன. நீங்க வந்து மாணவர்களிலே இறைவனை பாருங்கள், மாணவர்கள் ஆசிரியர்களில் இறைவனை பாருங்கள். இதுதான் இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இதுதான் பேசுங்க, சாதாரண தத்துவங்கள் தான். நீங்கள் மாணவர்களை இறைவனை பார்க்காவிட்டால் நீங்கள் சம்பளத்துக்கு, எனக்கு 5000 சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக நான் படிச்சு கொடுக்குறேன். இதில் போய் இவன் முன்னேறினா என்ன, முன்னேறாட்டி எனக்கு என்ன, இவன் உயர்ந்த எனக்கு என்ன, உயராட்டி எனக்கு என்ன, சொல்லி கொடுத்ததுல என் கடமை முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருப்பேன் என்று நீ வந்துடாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சொந்த பிள்ளைகளா பாருங்க. உங்க சொந்த பிள்ளை வந்து பாடம் கேட்டான் சொல்லி கொடுத்துருங்க, அவனுக்கு விளங்கினா எனக்கு விளங்கட்டேன் போடா அப்படின்னு விட்டுருவீங்களா? இல்லவே இல்லை. அவன் விளங்கி அவனை பெரிய ஆளா போகணும் என்று ஆசைப்படல. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் சொந்த பிள்ளையா பாருங்க. சீக்கிரமா கை தட்டுறாங்க இருந்து. மாணவர்கள்ட்ட இதே மாதிரி ஆசிரியர்களை நீங்க வந்து ஏதோ நமக்கு வற்புறுத்துறாங்க, கடமைன்னு பார்க்காங்க. இறைவனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடா பாருங்க. இறைவன் தான் நம்ம கிட்ட வந்திருக்கிறான். எந்த இறைவனை நீங்க போய் வழங்கிட்டு வரீங்களோ அந்த இறைவன் தான் இங்க வந்து நிற்கிறான். இவர்களை சந்தோஷப்படுத்தினா இறைவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி. இதே தான் பேசினப்பா, படி எல்லாம் சாம கவி சட்டைங்க. அச்சா அவர் வந்து டீச்சர் அம்மா வந்து உணர்ச்சி வசப்பட்டு அது அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் அந்த எல்லாருக்கும் அறிவுரை சொன்னோம்ல, அதனால அதாவது ஒரு மிக உயர்ந்த ஒரு பேச்சு, இந்த மாதிரி பேச்சு நான் கேட்டதே இல்லை. அற்புதமான ஒரு உரையாற்றினார் ஐயா அவர்கள். அடுத்து நம்ம பாதிரியார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவருக்கு வந்து என்ன பேசவே வரல. அவர் வந்து நமக்கு முன் பேசிய அண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு உரையாற்றினார்கள். அப்படின்னு என்னை பற்றியே பேசிட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு செய்தி சொன்னார். ஒரு கதை, சின்ன பிள்ளைங்க நீங்களுக்கு ஒரு சின்ன கதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம கதை சொல்லிட்டு போன ஒரு 10 நிமிஷம் பேசினார் அவர். ஆக அது பற்றி எதுவும் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கதை சொன்னார். தண்ணி தூக்கிட்டு ஒரு ஆள் போயிட்டே இருந்தோம், தண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டே இருந்தான். அந்த குளம் ஓட்டையா இருந்துச்சு. அதனால ஓட்டையா இருக்குன்னு நம்ம கவலைப்பட்டு ஓட்டையா இருக்குன்னு வேற குடம் வாங்க காசு இல்லை, அப்படி போயிட்டே இருந்தான். ஒரு குடம் ஓட்டையா இருந்துச்சு. சைக்கிள் 2 பக்கம் கட்டி போயிட்டே இருந்தானா. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எந்த பக்கம் குளம் ஓட்டையா இருந்துச்சோ தண்ணி கொண்டு வரும்போது அந்த பக்கத்தில் உள்ள அந்த தெரு இந்த பக்கத்தில் உள்ள செடிகள்லாம் நல்லா முளைச்சி நிறைய பூக்கள் நிறைய பழங்கள்லாம் காய்ச்சிருந்துச்சு. இந்த பக்கம் காய்க்கல, இந்த பக்கம் மட்டும் காய்ச்சிருக்குன்னு பார்த்தா நம்ம இந்த ஓட்டையா இருந்துச்சு இல்லை, அந்த ஓட்டையில் தண்ணி கொண்டு வரும்போது தண்ணி சிந்தி 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 அந்த அந்த செடி நல்லா முளைச்சிருக்குது. இந்த பக்கம் தண்ணி சிந்தலை, அந்த பக்கம் செடியெல்லாம் முளைக்கல அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். 6 மாதத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இப்போ நம்ம தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணியை நம்ம குடித்தாலும் அது பிரயோஜனமாக தான் போச்சு அப்படின்னு விளங்கிட்டான். இது என்ன தெரியுமா, நம்ம வந்து ஒரு சின்ன தர்மம் யாராவது செஞ்சால் கூட அந்த தர்மம் நமக்கு பலன் கொடுக்கும்னு நமக்கு தெரியுது. அப்படி இது நம்ம கதை சொன்னாப்புல. இது இந்த கதை பேர் ஓட்டப்பான கதை அப்படின்றாரு. இது 2 கதை சொன்னார். அது ஜொலிக்கல, அந்த பேச்சை எடுக்கல. இதுக்கு பின்னாடி பார்க்கணுமா கவனிப்பு சொன்ன இந்த யாழ் பத்திரம் எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு, அந்த இடத்துல அந்த பூஜை செய்யறாங்க அந்த கிறிஸ்துவ பாடல்கள் படிச்சு அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க ஒரு 3-4 பேர் 4-5 பேர் அந்த படிக்கிறாங்க எல்லாரும். ஆனா ஒரு புள்ள மட்டும் முகம் மட்டும் பிரகாசமா இருக்கு, எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க. ஒரு புள்ள மட்டும் பிரகாசமா இருக்குது. எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவ பாடல்கள் படிக்கிறாங்க, அந்த இயேசுவை பற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கிறாங்க.
முடிச்ச பின்னாடி டீச்சர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒரு பிள்ளைய பேரை சொல்லி. நான் எந்த பிள்ளை முகத்தை கவனிச்சனோ அந்த பிள்ளை முஸ்லீம் பிள்ளை. அந்த முஸ்லீம் பிள்ளை இந்த பிள்ளை பேர் சொல்றாங்க, நம்ம ஆயிஷா ஃபாத்திமாவா எனக்கு பேர் சொல்றாங்க. இருந்துச்சு எனக்கு முஸ்லீம் பிள்ளை தான். ஆனால் படித்த பாட்டு எதை புகழ்ந்து படிக்கிறாரு? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு இயேசுவை புகழ்ந்து சின்ன சின்ன பிள்ளைங்க அழகான ட்ரெஸ், ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அழகான ட்ரெஸ் போட்டு ஒரு 5 சும்மா ஒரு 8 வயசு 7 வயசு பிள்ளைங்க இருக்கும், எல்லாம் வந்து படிக்குதுங்க. அப்போ சின்ன வயசுலேயே அவர்களுடைய பாடல்களை புகழ்ந்து படிக்க வைக்கிறாங்கல்ல. தௌஹீதுக்கு மாற்றமானது தானே அது. இறைவனை அல்லாதாரோ யாரும் இறைவன் இல்லைன்னு சொல்லும் போது அவங்கள புகழ்ந்து படிக்க வைக்கிறது மாதிரி கஷ்டமா இருந்துச்சு நமக்கு. ஒன்று சொல்லிக்கிற யார் அப்படி சொல்றது? அவங்க பெற்ற அம்மாட்ட தான் சொல்றது. கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், கிறிஸ்துவத்தை தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கிறிஸ்துவராக தான் பிள்ளைங்க வளர்த்துவாங்க. இப்போ அவனை விசாரத்தை சொல்லி கொடுப்பாங்க, அவங்க உட்காந்து கிறிஸ்துவரில் தான் வளர்ப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் சேர்த்து விட்றாங்கல்ல, இவங்களாம் குறை சொல்லும். அங்கே அந்த 7-8 பேர் இல்லை, இந்த பிள்ளைங்க படித்தவர்கள் எல்லாரும் வெள்ளையாக தான் இருந்தாங்க, யாரும் கருப்பால இல்லை. கோடீஸ்வரம் பிள்ளைங்க எல்லாருமே காரில் வர்றாங்க, ஒரு பெரிய பணக்கார உள்ளவங்க, பெரிய கான்வென்ட் மாதிரி. அது அதில் ஒரு பிள்ளை முகம் மட்டும் பிரகாசமாக தெரியுது. அது வந்து அசரு சுஜூதுங்கிறது, அல்லாஹ்வை வழிபட்டதுன்னு அல்லாஹ் முகத்தில் ஒரு ஜோதியை உண்டாக்கும். பரீட்சையில் வருது, யார் விடாமல் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்களோ அவங்க முகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஜோதியை உண்டாக்கிடுவாங்க. முகம் ஜோதிமயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவாங்க. அந்த முகம் ஜோதிமயமாக ஆகணுங்கன்னு தஹஜ்ஜுத் தொழுதா அல்லாஹ்வுக்கு சொல்ற மாதிரி ஆகாது, ஜோதி ஆகாது. நீ அல்லாஹ்வுக்காக தொழுதால கிடைக்கும், நீ மாசி அல்லாஹ்வுக்காக தொழுதா அது எப்படி கிடைக்கும்? யாரும் சொல்ல தேவையில்லை, நீ கண்ணாடி எடுத்து பார்க்க தேவையில்லை. பார்த்தவொடனே பிறருக்கு உண்மையில ஒரு கண்ணியம் வரும், ஒரு மரியாதை வரும். இன்னல்லதி நாமனும் அமிலு சாலியாத்தி லஹுமுர் ரஹ்மான் உத்தா. யார் ஈமான் கொண்டு நற்காரியம் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு அன்பை பாசத்தை உண்டாக்கிடுவான். எல்லாரும் அவர் மேல் நேசம் கொள்வார்கள், எல்லோரும் அவரை அன்பு கொள்வார்கள். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவே ஆக்கிடுவாங்களே. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சும்போது காரை போட்டு தெரியிருக்காங்க என்னை. நான் இங்கே வந்துட்டேன், அவ்வளோ தெரிவித்து அவர் என் பாவாட்டவன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை எப்படியாவது என்ன செலவானாலும் சரி கூப்பிடுங்க. நான் இங்கே இருந்து, நான் இப்போ சேலத்தில் இருந்தேன், அங்கேருந்து அங்கே கூப்பிட்டாங்க. ஜெயலட்சுமியே இன்னும் பேர், அந்த ஸ்கூல் பேர் ஜெயலட்சுமி இல்லைன்னா கிறிஸ்துவ பள்ளிக்கூடம்பா, ஏன்னா பேசுக்கும் அதுக்கும் ஞாபகம் இல்லை. ஹோலி கிராஸா சரியா ஞாபகம் இல்லை. பென்ஷன் லைன் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இங்கிருந்து வர சொல்லுங்க, அவர் கார் எடுத்து வர சொல்லுங்க ஐயாவை, என்ன செலவானாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். வந்து எங்களுக்கு முதல்ல கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்க போதும். ஏன்னா அவர் பேசிட்டு போனப்பறம் வருஷமெல்லாம் பிள்ளைங்க அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த பேச்சு எங்களுக்கு மொத்தத்தில் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் வரல, அதுக்கு அடுத்த வருஷமும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த வருஷம் தேடி பார்த்து விட்டாங்க. ஃபைதான் சொல்கிறேன், அத்தனை பேர் கிறிஸ்துவர்கள் பேசுகிறாங்க, காஃபிர்கள் பேசுகிறாங்க. எல்லாத்தாலும் இந்த பேச்சுக்கு ஒரு, ஏன்னா நீ எங்கே போனாலும் இஸ்லாம் மாதிரி ஒரு பரிபூர்ண மார்க்கத்தை பார்க்க முடியாது. எந்த துறையிலையும் பெருமானார் சொல்லாமல் இல்லை, வழிகாட்டாமல் இல்லை. எல்லா துறையிலும் பெருமான வழிகாமிச்சிட்டாங்க. மற்ற எந்த கிதாபிலும் அப்படி பார்க்க முடியாது. எதற்கு ஆதாரம் வேணும், எதை பற்றி தெரியணும், எதை பற்றி சொல்லணும், மார்க்கம் தெளிவாக அதை பற்றி பயன் செஞ்சிருக்கு. என்ன பையன் சரி வாங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு தௌராத்தில் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய அடையாளங்கள் சொல்லும் போது அவர்கள் முகம் ஜோதிமயமாக இலங்கும். அல்லாஹ்வை பணிந்த அந்த இதையினால் ஒரு உள்ளுக்குள்ள அல்லாஹ்வுக்கு ரூமுக்குள்ள போய் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு ஒருத்தன் வெளியே வர்றான், அவன் மூஞ்சி இருண்டு போயிடுக்கும். ரூமுக்குள்ள போய் அல்லாஹ் தொழுதுட்டு ஒருத்தன் வெளியே வர்றான், குர்ஆன் ஓதிட்டு ஒருத்தன் வெளியே வர்றாரு, தஸ்பீஹ் வச்சு வெளியே வர்றாரு, அவர் முகம் ஜொலிக்கும், எந்த பவுடர் அடிக்காம ஜொலிக்கும். இவர் என்னதான் போடுறது புட்டாமாவெல்லாம் தவறுனா கூட அவர் முகம் இருண்டு போய் கிடக்கும். கொஞ்சம் போய் பார்க்குறவங்களுக்கு அருவருப்பா இருக்கும் அந்த முகத்தை பார்க்கறது. ஹதீஸ்ல வருது, எப்படி ஈமான் நற்காரியங்கள் செய்து அல்லாஹ் அந்த முகத்துல எல்லாருக்கும் மேல பிரியத்தை உண்டாக்குறானோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம அந்த சைத்தான் வேலை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதுல இருந்து ஒரு நூலை எடுத்து வெளியே வச்சிருவானோ, கொஞ்சம் எடுத்து. அதனால அந்த அவனுடைய முகத்துல மற்றவர்கள்லாம் வெறுக்கிற மாதிரி எல்லாக்கிறோம். எல்லாமே எல்லாத்துலயும் அவன் தான் நம்மள இருக்கிறான். நினைச்சுங்களா? மற்றவர்கள் உன்னுடைய குறையை வெளியே தெரிந்தால் எப்படி வெறுப்பார்களோ அவ்வாறே வெறுப்பார்கள், தெரியாமல் கூட. உன் கூட சேரவே பிரியப்பட மாட்டாங்க, உண்மை வெறுப்பார்கள். உன் குறை வெளியே தெரியலன்னு நினைக்கிற, தெரிஞ்சா என்ன அசர் வருதோ அதே மாதிரிதான் அசர் இருக்கும் மக்களுக்கு மத்தியில்.
நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அன்பை பெற முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யார் இறைவனுக்கு கட்டுப்படுறாங்களோ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நான் இந்த அடியான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்கன்னு சொல்லிடுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு நம்ம எல்லா மலக்குமார்களையும் அல்லாஹ் நேசிக்கிறானா இந்த அடியான் நானும் நேசிக்கிறேன் நீங்க எல்லோரும் நேசிங்கன்னு சொல்லுவாங்க. உடனே மலக்குமார்கள் எல்லோரும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குபூல் ஃபில் ஆரம், பூமியில அவருக்கு ஒரு குபூலியத்தை அல்லாஹ் உண்டாக்கிடும். எல்லாரும் அவர் மேல முகப்பத்து வைப்பாங்க. சிருஷ்டிகள் எல்லாம் அவரை நேசிக்கும், செடி கொடிகள் எல்லாம் அவரை நேசிக்கும், கல் கரடுகள் எல்லாம் அவரை நேசிக்கும். அவர் கிட்ட வந்தா செடி சந்தோஷப்படும், அவர் மேல நடந்து போனா தெரு சந்தோஷப்படும், மலைகள் நடந்து போனா மலை சந்தோஷப்படும். இன்னொரு வயசுல வருது, 2 நல்லடியார்கள் ஒரு மலைக்கு அருகில் நடந்து சென்றார்கள். ஏன்னா ஒரு நல்லடியார் ஒரு மலையில் நடந்து சென்றார்கள், அந்த மலை பக்கத்து மலையிட்ட பேசிக்கணும். ஆஹா என் மேல பத்தியா இறை நேசவத்தில் நடந்து போறாரு, அல்லாஹ் திக்ர் செய்கிறது நடந்து போறாரு, இது அது நம்ம மலையிட்ட பெருமை எடுத்து பேசிக்கணும். இந்த மலை அந்த மலையிட்ட நம்ம காலில் விழுகாதாங்க. பாவம் செஞ்சு அதே மாதிரிதான் முகம் இருளடைந்து போய்விடும். போய் இந்த முகத்துல ஒரு ரவுனக் இருக்க, இந்த முகத்தில் உள்ள ரவுன பிரகாசத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவாங்க யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்றாங்களோ அவர்கள். அதே மாதிரி அதிகமா சிரிச்சா மாவுல் வச்சு முகத்துடைய ஜோதியை அல்லாஹ் எடுத்துருவான். ஜினா எவன் செய்றானோ அல்லாஹ் தஆலா முகத்துடைய ஜோதி எடுத்துருவான் அப்படின்னு வருது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். முகத்துடைய ஜோதிக்காக நல்லாமல் செய்யறது இல்லை பை, அந்த அல்லாஹ் தஆலா ஏன்னா கல்பு முனவர் ஆயிருது. யாருடைய உள்ளம் வெள்ளை உள்ளமா இருக்கிறதோ அவன் முகமும் வெள்ளை உள்ளமா எல்லாம் ஆக்கிறான். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்கல்ல, சரியாதான் சொல்லியிருக்காங்க அவங்க. நம்ம யாருடைய உள்ளத்துல கசடு குபாடம் இருக்குதோ மூஞ்ச பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஐயா மூஞ்ச பார்த்தாவே அயோக்கிய பயமா தெரியுது. இதுல வேற சர்க்கார்ட்ட ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, ஒருத்தர் கல்யாணம் முடிச்ச புதுசுல மாமியா வீட்டுக்கு போறதுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் அழகா அயன் பண்ணி மாட்டி சொக்காய மாட்டி சட்டையை மாட்டி பவுடர்லாம் அடிச்சுட்டு போனேன். எங்க கிளம்பிட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு. மாமியா வீட்டுக்கா ஜி நீ இந்த மாதிரி பவுடருக்கு அடிச்சுட்டு போனா உடனே வந்து முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் அவங்க அழகா காட்டுவான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் கொஞ்ச நேரம் உட்காந்து 1 மணி நேரம் 2 ரக்காத் தஹஜ்ஜுத் 2 ரக்காத் நஃபில் தொழுது ஒரு 1/2 மணி நேரம் பாசன் வாசத்துக்கு செஞ்சுட்டு போங்க. அல்லாஹ் தஆலா அவங்க முகத்தை பிரகாசமா அழகா காட்டுவான் மனைவிக்கு அப்படின்னு. ஜி உடனே செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு பாசன் வாசத்துக்கு 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு போனா இன்னைக்கு போனா ஒரே மாதிரியா தனி மரியாதையா இருக்கா. அங்க போனா தடபொடலாம் கவனிக்கிறாங்க எல்லாரும். போனா உளுந்தாச்சு போறவங்க மாமனார் மாமியா மச்சான எல்லா பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு மனைவி வரப்புக்கு தடபொடலாம் கவனிக்கிறாங்களாம். நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தாவே அப்படியே தனியா அழகா இருக்கிறீங்களே அப்படிங்கிறாங்களாம் மனைவி. அப்படியே முகம்லாம் ஜோதியா இருக்குது அப்படின்னு பாசல் பார்த்துக்கிற 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு போனாங்களாம். தனி வரவேற்பா இருந்துச்சா அன்னைக்கு சொல்றாங்க. அது மாதிரி நல்லா தெரிஞ்ச வச்சு அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டு போகாத. பவுடர் அடிச்சா அது அழகை காட்டாது. அழகா காட்டுவது எது? அல்லாஹ் தஆலாவுடைய கருணை தான் உன் மக்களுக்கு ஒன்று மனைவி மக்களுக்கு கொஞ்சம் அழகா காட்டக்கூடியதை தவிர கொஞ்சம் போய் அல்லாவுக்கு மாறு செய்வதன் மூலம் அழகு வரும்னு நினைக்க வேணும். செய்வாங்க வை கத்தபனா லஹூஃபில் அல்வா, இந்த பலகையிலே அவனுக்கு நாம் எழுதி வைத்தோம் குல்ல ஷையின் அனைத்து வஸ்துக்களையும் மௌஇதத்தன் உபதேசங்களாகவும் தஃசீரன் இன்னும் ஒவ்வொரு வஸ்துக்குரிய விளக்கத்தையும் எழுதி வைத்தோம். சட்டத்திட்டங்களை எல்லாமே குல்ல ஷையின் ஒவ்வொரு வஸ்துக்கும் அதை படித்துக் கொள்ளுங்கள். கூவத்தின் உங்களுடைய வலிமையை கொண்டு பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா முழு வலிமையோட பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை கொடுத்தாச்சு, சட்டத்திட்டம் கொடுத்தாச்சு, இதை முழுமையான முறையில் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். கையில பிடிச்சுக்கங்க, கீழே போட்டுறாதீங்க, அந்த அர்த்தம் இல்லை. இறுக்கி பிடிச்சுக்கங்க. இப்ப குர்ஆன் இதை வந்து எப்படி முறைப்படி கடைபிடிக்கணுமோ அப்படி கடைபிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒழுங்காக பிடிச்சிருக்காங்க. பிடிக்க சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? அது இதை பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் இதையே அமல் செய்து கொள்ளுங்கள், முறைப்படி பிடிச்சுக்கங்க இந்தாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம். அது எப்படி பேண வேண்டுமோ பேணிக் கொள்ளுங்கள், எல்லா சட்டங்களையும் அமல்படுத்துங்கள், அதில் கொஞ்சம் கூட குறைய வைக்காதீர்கள், அந்த அர்த்தம். முழு ஆற்றலை கொண்டு பிடித்துக் கொள்ளுங்கள், முழு முயற்சியை கொண்டு உங்களை முழு முயற்சியை முழு ஆற்றலை செலவழியுங்கள் இதன்படி அமல் செய்வதற்காக வேண்டி, இந்த குர்ஆன் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு வந்து நிலைநாட்டுவதற்காக வேண்டி எந்த அளவு பாடுபட முடியுமோ அந்த அளவு பாடுபடுங்கள், உழையுங்கள் என்று அர்த்தம். வஅமுர் கௌமக உங்கள் மக்களையும் ஏவுங்கள், யஹுது பிஅஹ்சனிஹா அந்த தௌராத்திலே ஒன்று நல்ல விஷயங்களை எடுத்து நடக்கும்படி, நல்ல விஷயம் நோக்க வைங்க. யஹுது பிஅவாமிரிஹா அதுல உண்டான ஏவல்கள் குர்ஆனில் வரக்கூடியது அல்லாஹ்வுடைய கலாம் எல்லாமே அஹ்சன் தாங்க.
அல்ல ஹசன் இருக்கு, அக்பர் இருக்கு அப்படி எடுத்தோமா? நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுருங்க அப்படியா? அதான் எதோ எழுதியிருக்கிறேன், நல்ல விஷயம் தான் எடுத்து கெட்ட விஷயம் தான் விட்டுரு அப்படின்னு நான் எழுதின புத்தகத்துக்கு சொல்லலாம். அல்லா எழுதின புத்தகம் சொல்ல முடியுமா? ஜி அல்லாஹ்வுடைய கலாம் சொல்ல முடியுமா? நல்ல விஷயங்கள் எது எடுத்துக்கப்பா, இதை பிடிக்காத தீய விஷயங்கள் கெட்ட விஷயம்லாம் விட்டுருப்பா சொல்ல முடியும்? அப்படி அசனியாக கொண்ட நோக்கம் அவற்றில் உள்ள அவாமிர்கள், அல்லாஹ் கொடுத்த ஏவல்களை ஏற்று நடங்கள். அப்படின்னா அர்த்தம் நவாஹி, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், மது குடிக்காதே, வட்டி வாங்காதே, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, கொள்ளை அடிக்காதே, திருடாதே, இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு விடுங்க. இது ஒரு கருத்து. அதாவது அஹ்சனுக்கு இஸ்முத் தஃதீலா இருந்தாலும் பொதுவாக சில இடங்கள்ல இஸ்முத் தஃதீல் அர்த்தத்தை புலங்கக்கூடாது. மஞ்சவை என்ன அர்த்தம் இல்லை, பொதுவாக அதில் உள்ள நல்ல விஷயங்கள், அதில் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்தையும் ஏற்று நடத்திக்கொள்ளும். அது எல்லாமே நல்ல விஷயம்தான். தௌராத்தில் உள்ள எல்லாமே நல்ல விஷயம், மிக நல்ல விஷயங்கள், எல்லாமே மிக நல்ல விஷயங்கள் தான். ஆகவே அந்த அனைத்து விஷயங்களையும் பின்பற்றுங்கள், அந்த அர்த்தம். பொது அஹ்சனிஹா, அதில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்று நடந்து கொள்ளும். ஏதாவது நல்ல விஷயங்கள் மாற்றமா இருந்தாது இல்லவே இல்லை. அதில் உள்ள அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான், அவற்றை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். சிலர் கொள்கிறார்கள் சட்டங்கள்ல அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல சில சட்டங்கள் அசீமத்து, சில சட்டங்கள் ருக்ஸத். அதே அல்லாஹ் தஆலா சிலதை விட சில சட்டங்கள் ஹஸனாக இருக்குதல் உண்மைதான். எப்படி போல உதாரணம், அல்லாஹ் தஆலா ஒருத்தன் அடிச்சான், நீ திருப்பி அடிக்க அனுமதி இருக்கு, இருந்தாலும் மன்னிப்பது மேலானது. இப்ப அடித்தவனுக்கு 2 முறை தண்டனை நிறைவேற்றலாம். ஒண்ணு அதே அளவுக்கு திருப்பி அடித்துக் கொள்ளலாம், இது ஒண்ணு இருக்கு. மன்னித்து விடலாம். இதுல எது ஹசன், எது ஹசன்? அடிப்பது ஹசனானது. ஒருவன் உங்கள் மீது வரம்பு மீறினால் அதே அளவுக்கு நீங்களும் அவன் மீது தண்டனை கொடுக்கலாம். வரம்பு மீறலாம். ஒரு கடந்த ஒரு அடி அடிச்சான்னா திருப்பி ஒரு அடி அடிக்கலாம். இது மார்க்கம் அனுமதி கொடுக்குது. இன்திகாம், பழிவாங்க சொல்லுது, அனுமதி கொடுக்குது. இதுக்கு பேர் என்னங்க? ஹசன். அல்லாஹ் தஆலா நீங்க மன்னித்து விட்டால் அது உங்களுக்கு மேலானதுன்னு சொல்றோம். மன்னிச்சு விட்டீங்க, இது ஹசன். அப்ப அவர்கள் ஹசனை பின்பற்றி நடக்கட்டும்னா, சட்டங்களிலே சில சட்டங்கள்ல ஹசன் இருக்கும், சில சட்டங்கள் ஹசனா இருக்கும். அவர் ஹசனை பின்பற்றி நடந்து கொள்ளட்டும். வரலன்னு சொல்ல ஒருத்தன், அது என்னது? ஹசன். சுன்னத்துக்கள் நஃபில் சேர்த்து வருது, அது பேர் என்ன? ஹசன். அப்ப இது மாதிரி ஹசனானதை அவர்கள் ஏற்று நடந்து கொள்ளட்டும், இந்த அர்த்தமும் உண்டு என்று சிலர் கூறுகிறார்கள். ஆக பொதுவான கருத்து என்னன்னா, பொது அஹ்சனிஹா, அதில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும், அதாவது ஜமீ மாஃபியா, அதில் உள்ள எல்லாவற்றையுமே பின்பற்றி நடந்து கொள்ளட்டும் என்பதான் அவனுடைய கருத்து. உரீக்கும் தாரல் பாசிகீன்களுடைய இடத்தை உங்களுக்கு நாம் காட்டுவோம். என்ன? ஃபிரௌனும் அவர்களை பின்பற்றிய அந்த மக்களும் எந்த நரகத்துக்கு போய் சேர்ந்தாங்களோ அந்த இடத்தை நாங்கள் காட்டுவோம், இந்த அர்த்தம் வைக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், பாசிட்டிவ்ல வாழ்ந்த இடங்கள் எப்படி அழிந்து போய் கிடக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவோம், நீங்கள் அதை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி.